அதெல்லாம் அவரை முருகன் தான் உயிர். எனக்கு முருகனை பற்றியே நாங்கள் ரொம்ப பிடிப்போம். என் உயிரே என் அறிவே எனக்கு இனிய உறவே மண்ணில் நடம்புரியும் மணவாளா மாற்றறியா பொன்னே மாமணியே மாணிக்கமே முத்தே தெய்வ நடத்த அரசே இளங்கொண்ட பதியே ஞான குருவாளா வள்ளி மணவாளா எங்களுக்கு அருளளித்த திருவாளா நான் செய்மொழியை ஏற்றி எனக்கு அருள் புரிவாயோ ஆறுமுக கடவுளே ஆறுபடை வீடு கொண்ட அப்பா வா நீ இப்பயே வா எங்க முன்னே வா எங்கள் இடத்துலையும் வளத்துல இருந்து நீ அருள் புரிய வேண்டும் முருகக்கடவுளே முருகக்கடவுளே முருகக்கடவுளே. அவ்வையிட்டே சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அவ்வையே புரட்டி போட்ட ஒரு முருகனை இந்த அறுபடை முருகனையும் ஒரே இடத்துல பாக்குறது இந்த பாக்கியம் எப்படி இருக்கும்? இது பாக்கியம் மாதிரி கிடைக்குது வேற எதுவுமே இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியானது. நம்ம உயிரோட மனுஷ பிறவி எடுத்ததுக்கே முருகனை பாக்குறதா முக்கியம். மேக்சிமம் நம்ம மதுரை தான். இப்போ நம்ம ஆறுபடை வீடையும் பார்க்கணும்னா எவ்வளோ செலவு பண்ணணும், அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆறுபடை வீடையும் ஒரே இடத்துல பார்க்குறோம், அதுவே நம்மளுக்கு சிறப்பு. அதுபோக முருகபக்தர் அனைவரும் இந்த ஆறுபடைக்கு வர்றது மிகப்பெரிய சிறப்பு. இதில் இந்த வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஆறுபடையில எப்படி நம்ம தரிசித்து அந்த ஒரு நம்மளுக்கு அந்த அருள் கிடைக்குமோ அந்த அருள் இங்கே ஆறுபடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆறாவது படை வீட்டில் நம்ம இருந்து இப்போ பேசுகிறோம். இப்போ நாங்கள் ஆறுபடையுமே நாங்கள் தரிசிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ஆறுபடைக்கு இன்னைக்கு நான் போயிருக்கேன்னு கேட்டால் போனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆறுபடையும் நான் இங்கே தரிசி இது எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுக்கு இந்த முருகபக்தர் மாநாடு குழுவுக்கு ரொம்ப நன்றி. முருகன்னாலே அழகுதான். அதுல ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறது எப்படி இருக்கு பாக்குறது. ஒவ்வொரு முருகனையும் பார்க்கையில நம்மளை மறந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து சாமி கும்பிட நம்ம ஒரு கோயிலுக்கு போனா என்ன ஃபீல் இருக்குமோ அது இந்த இதுக்குள்ள நம்ம அருங்காட்சியில இருக்கு. முருகன்னால இந்த ராஜ அலங்காரம் தான். ஆமா, ராஜ அலங்காரம் எல்லாம் பார்க்கும்போது எப்படி எங்களுக்கு அதை பார்த்தோன்னா எங்களுக்கு அந்த இடத்த விட்டு வர முடியல. ஏன்னா நாங்க முருகனை பாக்குற இப்ப கோயிலுக்குலாம் போவோம், எங்களை நின்று சாமி பார்க்க விட மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க ஃப்ரீயா நின்று எல்லாரும் சாமி பார்த்து அந்த சாமிகிட்ட வழிபாடு பண்றது எங்களுக்கு ரொம்ப இதே மனிதன் கோயிலையும் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அது இது இந்து அறநிலையத்துறையினால இல்ல. அதை இங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்க இந்த இந்து முன்னணிக்கும் முருகபக்தர்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மலைக்கு நாங்க அரெஸ்ட் பண்ணி நாங்க உள்ள இருந்தவங்க. எங்களுக்கு முருகன் மலை கந்த மலை முருகனுக்கு சொந்த மலை. அதன்படி எங்களுக்கு எல்லாரும் நல்லபடியா எங்களுக்கு முருகன் மலையை எங்ககிட்ட கொடுத்துடணும். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எப்ப ஒரே இடத்துல ஆறுபடை வீடுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கா போக முடியாது. இங்க எல்லா அமைப்பு இருக்கிறதுனால எல்லா மக்களும் எல்லா குழந்தைகளும் எல்லா பெரியவங்களும் சிறியவர்களும் எல்லாரும் இந்த ஆறுபடை வீட்டை பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இன்னைக்கு அருங்காட்சியகம் அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப இடர்பாடுகளுக்கு இடையில இன்னைக்கு அற்புதமான ஒரு காட்சியை நாங்க பார்த்திருக்கிறோம். மதுரையை சுத்தி பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய இது திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, பழமுதிர்ச்சோலை கடைசி படை வீடு, அதாவது 6வது படை வீடு. அப்ப அந்த 2 படை வீடை மட்டும்தான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லா மக்களுக்கும் இந்த மதுரை வந்தா எல்லாத்துக்கும் அதுதான் கிடைக்கும். ஆனா இந்த முருக பக்தர்கள் மூலியமா 6 படை அருங்காட்சியகத்தை இன்னைக்கு நாங்க பார்த்திருக்கிறோம். இது உண்மையாலுமே கோயிலுக்குள்ள போய் வெளியில வந்த ஒரு மன திருப்தியோட தான் இன்னைக்கு எல்லா மக்களும் சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. ஒரே நேரத்துல அறுபடை முருகனையும் தரிசனிக்க முடியாது. இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் ஒரே இடத்துல, அதுவும் மதுரையில மீனாட்சி ஒரு பக்கம் அழகர் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்துல அறுபடை வீடுகள் இந்த ஒவ்வொரு இடங்களும் இந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதுதான் இறைவன் நமக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கறாரு அப்படின்னா யாரோ ஒருத்தர் காரணகர்த்தாவா இருக்கணும். அது இன்னைக்கு இந்து முன்னணி அதுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறாங்க. அவங்க மூலியமா 6 படை வீடுகளையும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அவங்களுக்கு ஒரு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல்